வாங்க இன்றைக்கி நம்ம கர்நாடகா மங்களூர் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மைசூர் போண்டான்னு கூட சொல்லுவாங்க. 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் நம்ம ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம மைதா மாவையும் தயிரையும் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாவை எல்லாத்தையும் நம்ம நீட்டாக கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நறுக்கின தேங்காய்ச்சில் ஆட் பண்ணிக்கலாங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து காஞ்ச எண்ணெயில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. மங்களூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.